வருஷம் வருஷம் வந்துடுறேன்னு சொல்லிருக்கீங்களா? ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா தனியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாக வந்திருக்கேன். ஆமாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கொண்டு வரேன்னு இருக்கேன். அதனால் கொண்டு போக வேண்டியது. பரவாயில்ல, நம்மளும் நம்ம சாப்பிட்றதோட இந்த மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். சரி, இப்போ நீங்கள் முந்தி சின்ன வயசில் பாட்டி ஊருக்குலாம் வருவீங்க, அதாவது சௌக்கியப்புறத்துக்கு வருவீங்க. இப்போ இல்லை, இப்போவும் ஓகே. முந்தி சின்ன வயசில் நீங்கள் வந்து எப்படியும் ஒரு ஆசையாக வருவீங்களே, நம்ம ஊர் பாட்டி ஊருக்கு போகிறோம், ஆசனத்துக்கு போகிறோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம சந்ததியினர்கள்லாம் இருப்பாங்க. பட் அப்போது நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பாட்டி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்களா? எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு போகிறோம் அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? ரொம்ப ஆசைப்பட்டு வருவோம். இந்த ஊரில் என்ன அப்படின்னா மண்ணு செம்மண். ஒரு ட்ரெஸ் தானே அப்போ எடுப்பாங்க, அதை கொடுத்து விட்ருப்பாங்க புது ட்ரெஸ் போடுன்னு. நம்ம லைட்டாக பட்டாலே போதும் செம்மண் ஆயிரும். அப்புறம் சர்ச்சில் பார்த்தோன்னா செம்மண்ணோட தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு மலர் நினைவுன்னு சொல்லலாம். அப்போ தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த மண் கூட்டி அப்படி அதில் குழம்பு நிறையா ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் காலையில் கஞ்சிலாம் உட்கார்ந்து சாப்பிட்ருப்போம். எல்லா ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே. அப்போ சின்ன வயசில் ஓகே. இப்போ நம்ம சந்ததியினருக்கும் அதெல்லாம் சொல்கிறீங்களா? அதனால தான் எல்லா வருஷமும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பசங்க இப்போ காலேஜ் போயிருக்கான், மற்றபடி இங்கே இருந்தானா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன். இதை பார்க்குற எல்லாருமே வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஊரை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ரியலி ஒரு பிளஸட் ஊர்னு சொல்லலாம். சார், இப்போ ஓகே, இப்படி உங்களுக்கு என்ன ஒரு எப்படியும் நம்ம அவ்வளோ வேலையை விட்டு வர முடியாது. எப்படியும் ஒர்க்கிங் டே இருந்தாலும் எப்படியும் லீவ்லாம் போட்டு வருவீங்க. எப்படி உங்களுக்கு இருக்கும்? அதாவது ஊருக்கு போகிறோம், சரி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு ஏக்கம், இல்லை ஒரு நம்ம கர்த்தரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எப்படி? கண்டிப்பாக எப்படியா டைம் ஒதுக்கி வந்துடுறோம். இது போக வருஷம் இப்படி